श्री गुरुभ्यो नमः। हरि ओम। आत्मा भिन्न शिवाकारं चिदानंदघनं गुहं प्रकाशं विमलं शान्तं ब्रह्मण्यं समुपास्महे। शांत विमल प्रकाश आत्मगुगजिदानंदमंडिता प्रकाशानंद मिथुनासा कुलश्रेणी सदा जयति। सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः। पंचाशन्निज देह अक्षरमयैः नानाविधैर्धातुभिः बह्वर्थैः पदवाक्यमानजनकैः अर्थाविनाभावितैः साभिप्राय वदर्थकर्मफलदैः ख्यातैरनन्तैरिदं विश्वं व्याप्य चिदात्मना अहमहं वित्युज्जृम्भसे मातृके। குருநாதாளுடைய பரம கிருபையில் துர்வாச மகர்ஷியினால் இயற்றப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 30வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகத்தில் சப்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய சகல மாத்திருக்கைகளுக்கும் மூலபூதமாக இருக்கக்கூடிய அகாராதி ஷகாராந்தம் அப்படின்னு சொல்லலாம். அகாராதி ஹகாராந்த வடிவமாக பராசக்தி ஸ்வரூப காமகலாஸ்வரூபமாக எந்த ஒரு பரமாத்மஸ்வரூபம் இருக்கோ அதே தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அகம் அகம் அப்படிங்கிற ஸ்புரண ரூபமாக இருக்கக்கூடிய பராஹந்தாஸ்வரூபம், அந்த சித்ரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மஸ்வரூபம் எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கே, அதே ஸ்வரூபந்தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அகம் அகம் அப்படிங்கிற ஸ்புரணத்தோடு இருக்கு. இதுக்கு பராஹந்தாஸ்வரூபம்னு பேர். அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்குன்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இதனுடைய அன்வயம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஹே மாத்ருகே அப்படின்னு சம்போதனம். பஞ்சாசத்து நிஜ தேகஜ அக்ஷரமயைஹி நானாவிதை தாத்துபிஹி பகுவர்த்தைஹி பதவாக்கியமானஜனகைஹி அர்த்த அவினாபாவிதைஹி ச அபிப்ராயவத் அர்த்த கர்ம பலதைஹி க்யாதைஹி அனந்தைஹி இதம் விஸ்வம் வியாப்ய சிதாத்மனா அகம் அகம் இதி உஜ்ரும்பசே அப்படின்றார். ஹே மாத்ருகே அப்படின்னு சம்போதனம் இந்த இடத்துல. ஹே மாத்ருகா ஸ்வரூபிணியாக இருக்கக்கூடிய பரதேவதையே அப்படின்னு கூப்பிடுறார். பஞ்சாசத்து நிஜ தேகஜ அக்ஷரமயைஹி, உன்னுடைய சூக்ஷ்மதமமாக இருக்கக்கூடிய சரீரம் இருக்கே, பரா வாக் அப்படின்னு சொல்கிறோமே, பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லக்கூடிய 4 விதமான வாக்கில் பரா வாக்கிலிருந்து ஆவிர்பவிக்கக்கூடிய 50 வர்ணங்களாக இருக்கக்கூடிய அதிலிருந்து உண்டானவளே அப்படிங்கிறார். இந்த சப்த பிரபஞ்சத்திலேருந்து தான் இந்த அக்ஷர பிரபஞ்சம் அர்த்த பிரபஞ்சம் உண்டாச்சு அப்படின்னு வேதங்கள் எல்லாம் சொல்கிறது. சப்தத்திலிருந்து தான் அர்த்தமானது உண்டாச்சு அப்படின்னு சாஸ்திரம். ஏதான ஒரு யானை பூனைன்னு எதையான் சொன்னாலும் அந்த சப்தத்தை குறிக்கிறதுக்கோசரம் அந்த ரூபமானது உண்டாச்சு அப்படின்னு சொல்லுவா. அது மாதிரி சப்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய 50 அக்ஷரங்கள் இருக்கே, அகாராதி ஹகாராந்தம் அப்படின்னாக்க அகம்னு சொல்லக்கூடிய ஸ்புரணம் இருக்கே, அகம் அகம்னு சொல்கிறோமே, அது எல்லாமுமே அகாராதி ஹகாராந்தத்துக்குள்ளே அடங்கினது அப்படின்னு சொல்லுவா. அக்ஷரம்னு சொல்கிறோமே, அகாராதி ஷகாராந்தம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியதுங்கிறதுனால அக்ஷரம்னு பேர். இப்படியாக 50 அக்ஷரங்களோ எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது சப்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடியது எல்லாமே அகாராதி ஹகாராந்தமாக இருக்கக்கூடியவையே. அதையெல்லாம் எங்கேருந்து உண்டாருது அப்படின்னா, பராபஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லக்கூடிய 4 விதமான வாக்கில் பரா வாக் அப்படின்னு சொல்லக்கூடிய சூக்ஷ்மதமமாக நம்மளுடைய குண்டலினி ரூபமாக மூலாதாரத்துக்கு கீழே குலத்தில் இருக்கக்கூடியதிலிருந்து உண்டாச்சு. அப்படிப்பட்ட
சப்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் அக்ஷரமாக உண்டாச்சே அப்படிங்கிறத தான் பஞ்சாசத்து நிததேகஜ அக்ஷரமயைஹி அப்படிங்கிறார். நானாவிதே தாதுபிஹி பஹ்வர்த்தைஹி அப்படின்னு நானாவிதமான அர்த்தஸ்வரூபங்களாகவும், மேலே எந்த அக்ஷரத்தை சொன்னாலும் அதற்கு அர்த்தமாக இருக்கக்கூடியது பதவாக்கியமான ஜனகைஹி அப்படின்னு பதமாகவும், வியாக்கரண ரூபமாக இருக்கக்கூடிய பதமாகவும், வாக்கியமாக இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சையாகவும், பிரமாணமாக இருக்கக்கூடிய உத்தர மீமாம்சையாகவும் இப்படியாகலாம் இருக்கே. அர்த்த அவினாபாவிதைஹி எல்லா அர்த்தங்களுக்கும் விலகாமல் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஸ்வரூபமாகவும், எல்லாத்துக்கும் தாத்பரியமாக இருக்கக்கூடிய காரணமாகவும் இருக்கக்கூடிய அக்ஷரங்கள் சாபிப்பிராயவது அர்த்த கர்ம பலதைஹி உள் அர்த்தங்களோடு கொண்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு அர்த்தரூபமாகவும், கர்ம பலத்தை தெரிவிக்கக்கூடிய பிரசித்தமாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய பரதேவதை இதம் விஸ்வம் வியாபிய 3 உலகங்களில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களாகவும் அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய சப்தரூபமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு சப்த பிரபஞ்சம் இருக்கோ அதே அக்ஷரமயமாக இருக்கக்கூடியதே அர்த்தமயமாக பிரபஞ்சம் பூரா வியாபிச்சு இருக்கு அப்படிங்கிறார். சிதாத்மனா அகம் அகம் விதி உஜ்ரும்பசே பிரபஞ்சம் பூரா எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கக்கூடிய எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ அதே சைத்தன்யம்தான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அகம் அகம் அப்படிங்கிற ஸ்புரணத்தை குடித்துன்னு இருக்கக்கூடிய பராகந்தாஸ்வரூபம் அப்படின்னு ரொம்ப அற்புதமாக இந்த இடத்துல புரிய வைக்கிறார். அதாவது சப்த பிரபஞ்சமாக இருக்கக்கூடிய சகல மாத்திருக்கா ஸ்வரூபங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அகாராதி ஹகாராந்த வடிவமாக இருக்கக்கூடிய பராசக்தி ஸ்வரூபமே, அதாவது காமகலையாக இருக்கக்கூடியதே நான் நான் அப்படின்னு ஸ்மரிக்கக்கூடிய பராகந்தா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். இந்த காமகலை அப்படின்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுட்டா தான் அந்த காமகலை வேறு இல்லை, நான்கிற ஆத்மவஸ்து வேறு இல்லை அப்படிங்கிறதே புரியும். காமகலை காமகலைன்னு ஈம்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ஷரத்தை காமகலைன்னு சொல்லுவா. அப்படி இருக்கக்கூடிய காமகலைன்ற பதத்தில் காமன்னு ஒரு பதமும் கலை அப்படிங்கிற பதமாக 2ஆக பிரிச்சுட்டோம் அப்படின்னா, காம அப்படிங்கிற பதமானது எதை குறிக்கிறது அப்படின்னு காமகலா விலாசத்தில் சொல்கிற வழக்கம். மாயா அவச்சின்ன சைத்தன்யம் அவித்யா அவிச்சின்ன சைத்தன்யஞ்ச சுத்த சைத்தன்யம் ஏவ. மாயா அவச்சின்ன சைத்தன்யமும் அவித்யா அவிச்சின்ன சைத்தன்யமும் சுத்த சைத்தன்யமே அப்படிங்கிறார். மாயா அவிச்சின்ன சைத்தன்யம்னா என்ன அப்படின்னா, எந்த ஒரு பரமாத்ம வஸ்து மாயா சக்தியை தன்னுடைய சக்தியாக எடுத்துட்டு ஈஸ்வரனானவர் இந்த மாயா சக்தியை தன்னுடைய சக்தி ரூபமாக அதுக்குள்ளே அகப்படாமல் மாயா சக்தியை வச்சுட்டு தான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ வஸ்துக்களையும் உண்டு பண்ணார்னு சொல்கிறா. அந்த மாயா அவச்சின்ன சைத்தன்யமும் ஜீவன் ஜீவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, நான் என்னத்தினால நான் என்ன ஜீவன் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா அவித்யா அவிச்சின்ன சைத்தன்யத்தோடு இருக்கிறதுனால எனக்கு ஜீவன்னு பேர். ஈஸ்வரனுக்கு பரமாத்மஸ்வரூபத்துக்கு மாயா அவிச்சின்ன சைத்தன்யம்னு பேர், அவித்யா அவிச்சின்ன சைத்தன்யம்னு ஜீவனுக்கு பேர். இந்த அவித்யையே அவித்யினால் நான்ற ஆத்மஸ்வரூபமானது என்னங்கிறது விலகாமல் அவித்யை தன்னுடைய ரூபமாக தியானிச்சு இருக்கிறதுனால இவனுக்கு ஜீவன் பேர். இவைகள் ரெண்டுமே சுத்த சைத்தன்யம் ஏவ, எந்த ஒரு பரமாத்மஸ்வரூபமே தான் நான்கிற ஆத்மஸ்வரூபம் அப்படிங்கிறத தான் காம அப்படிங்கிற பதத்தினால் புரிய வைக்கிறார். உபாதி நிரசனேன ஜீவேஸ்வரோ சுத்த பிரம்மனோ அபிநவ் அப்படின்னு இந்த ஜீவனாக இருக்கக்கூடியவன் அவித்யை வச்சுட்டு இருக்கிறதுனால, அவித்யினால் தான் நினச்சிட்டு இருக்கிறதுனால இவனுக்கு ஜீவன் பேர். ஆனால் மாயைக்குள்ள விலகாமல் மாயைய சக்தியை தன்னுடையதாக எடுத்துட்ட எந்த ஒரு பரபிரம்மஸ்வரூபம் இருக்கோ அதுக்கு பிரம்மம்னு பேர். இவைகள் ரெண்டுத்துக்கும் பின்னமே, அவை ரெண்டுமே ஒன்னே தான். எந்த ஒரு பரமாத்மஸ்வரூபம்
பிரபஞ்சத்துக்கு சிருஷ்டிக்கு ஹேத்துவாக இருக்கோ மாயா அவிச்சின்ன சைத்தன்யத்தோடு இருக்கக்கூடிய பரமாத்ம ஸ்வரூபமே தான் அவித்யா அவிச்சின்ன சைத்தன்யமாக இருக்கக்கூடிய ஜீவன் அப்படிங்கிற பேர்ல இருக்கு. சமானாதிகரண்யேன ஜீவ ஏவ ஈஸ்வரஹ. அதனால ஜீவன் ஒன்று தனியாக கிடையாது, ஈஸ்வரன் ஒன்று தனியாக கிடையாது, ஜீவனேத்தான் ஈஸ்வரன். பாகத்யாக லட்சணையா அயமர்த்தக பரியவசன்னக அப்படின்னு சொல்றார். இந்த பாகத்தியாகத்தினால இதில் சிலதை விட்டு சிலதை விடாததாக நம்ம நினச்சிட்டு அந்த லட்சணையினால புரிஞ்சிட்டோம் அப்படின்னாக்க ஜீவன் வேறு இல்லை, பரமாத்ம ஸ்வரூபம் வேறு இல்லை, ஜீவன் வேறு இல்லை. இவைகளுக்கு பேர் ஏன் மாறி வந்திருக்கு அப்படின்னா இது மாயாவிச்சின்ன சைத்தன்யம்ன்றதுனால அதுக்கு ஈஸ்வரன் பேர், அவித்யாவிச்சின்ன சைத்தன்யமாக இருக்கிறதுனால இவனுக்கு ஜீவன் பேர். வாஸ்தவத்தில் ரெண்டு ஒன்னே தான். இவைகள் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது அகம் சஹ அப்படிங்கிறதுனால ஹம்சஹ அப்படின்னும், சஹ அகம் அப்படிங்கிறதுனால சோகம் அப்படின்னும், காமகலைங்கிற பதத்தில் இருக்கக்கூடிய காமங்கிற பதத்தை இப்படியாக புரிய வைக்கிறார். மேலே கலை அப்படிங்கிற பதத்தை புரியறதுக்கு பிருத்திவியாத் ஆகாஷாந்தம் பரிதிருஷ்யமானஹ சர்வஹ பிரபஞ்சோ பிரம்மைவ. நம்ம பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதாத்மகமாக இந்த பிரபஞ்சத்தில் பார்த்துட்டு இருக்க 3 உலகத்தில் நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் பரிதிருஷ்யமான சர்வக பிரபஞ்சோ பிரம்மைவ. நம்ம கண்ணு, காது, மூக்கு, இத்தனை கண்ணுனால் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய, இந்திரியங்கள்னால் நம்ம அறியக்கூடிய, கண்ணுனால் பார்த்து தெரிஞ்சுக்கிறதோ, காதுனால கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ, மனசுனால அறியக்கூடியதோ இவைகள் எல்லாமுமே பிரம்மமே. ஏன் அப்படின்னா சிருஷ்டி காலத்தில் சர்வம் கல்விதம் பிரம்ம அப்படின்னு ஸ்ருதி சொல்கிறது. பகுஸ்யாம் பிரஜா ஏதி, எந்த பரமாத்ம ஸ்வரூபம் நானே பலவாக மாறுகிறேன், பலவாக ரூபங்களை தரிக்கிறேன் அப்படிங்கிறதுனால சிவாத்யவனி பரியந்தம் பரிதிருஷ்யமான சர்வ பிரபஞ்ச அதிஷ்டான நிர்விசேஷ பிரம்மைவாகம் இது அகண்ட அர்த்த அனுசந்தானம் காமகலா விமர்சக அப்படின்பா. அதாவது பிரபஞ்சத்தில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய 36 தத்துவங்கள்னால சிவாதி அவனிபரியந்தம் இருக்கக்கூடிய பரிதிருஷ்யமான சர்வமுமே பிரபஞ்ச அதிஷ்டான நிர்விசேஷ பிரம்மைவாகம், பிரம்மமே தான் நான் நான் அப்படிங்கிற ஸ்மரணத்தோட பிரபஞ்சத்தில் சர்வத்தையும் பார்க்கிறேன் அப்படின்னு அகண்ட அர்த்த அனுசந்தானம் காமகலா விமர்சக அப்படின்னு கலைங்கிற பதத்தை 36 தத்துவரூபமாகவும் அகாராந்தமாக இருக்கக்கூடிய அக்ஷரமயமாக இருக்கக்கூடிய சர்வமுமே காமகலாஸ்வரூபம் அப்படின்றதையும் அதே தான் நான் நான் அப்படின்ற ஸ்மரணத்தினால் இருக்கக்கூடியது. அதனால காமகலாஸ்வரூபமே தான் அகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பராகந்தாஸ்வரூபம் அப்படிங்கிறார். இதுக்கு மேலே சாஸ்திரி சிதானந்தநாதர் தந்திர பிரமாணமாக இருக்கக்கூடிய சர்வ சித்திகர ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை இதுக்கு பிரமாணமாக எடுத்து காமிக்கிறார். வந்தேதாம் அகமக்ஷய்யாம் அகாராட்சர ரூபினீம் தேவீம் குல குலோல்லாச புரோல்லசந்தீம் பராம் சிவாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகத்தை பிரமாணமாக எடுத்து காமிக்கிறார். அகார ரூபிணியாகவும் நாசம் இல்லாத சுஷும்னா நாடியில் இருக்கக்கூடிய குண்டலினி ரூபத்திலிருந்து உதிக்கக்கூடிய எந்த ஒரு நாதம் இருக்கோ, சுஷும்னா நாடியிலிருந்து உதிக்கக்கூடிய எந்த ஒரு நாதஸ்வரூபம் இருக்கோ அதே நாதஸ்வரூபந்தான் சமுத்திர அலைகளிலிருந்து பிரகாசிக்கக்கூடிய சப்தரூபம், பராஸ்வரூபம், சர்வமங்கள காரிணியாகவும் இருக்கக்கூடிய பரதேவதை அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வரூபத்துக்கு நான் நமஸ்கரிக்கிறேன் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு மேலோட உள்ள அர்த்தம். வந்தேதாம் அகம் அக்ஷய்யாம் அப்படிங்கிறார். அகாரோவை சர்வ வாக் அப்படின்னு சாஸ்திரங்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அக்ஷரானாம் அகாரோஸ்மி அப்படின்னு பகவானும் கீதையில் சொல்கிறார். இந்த அகாரம் அப்படிங்கிறது இருக்கே அதுதான் சிவவாச்சகம்னு சொல்லுவா, பிரகாச வடிவத்தோடு இருக்கக்கூடியது. இந்த ஹகாரம் இருக்கே அதுதான் பரதேவதையினுடைய இந்த பிரபஞ்ச ரூபமாக இருக்கக்கூடிய வடிவத்தில் இருக்கக்கூடியது. இவைகள் சக்திமதோர் அபேதக அப்படிங்கிற சாஸ்திரத்தினால இந்த அகாரமாக இருக்கக்கூடிய பிரகாசமும் ஹகாரமாக இருக்கக்கூடிய விமர்ச ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சமும் இவைகள் ரெண்டுமே ஒன்று. பரதேவதையும் சரி நான்கிற ஆத்ம வஸ்துவும் சரி ரெண்டுமே நாசமே கிடையாது, அதுக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது. ஸ்வயம் பிரகாச வடிவமாக இருக்கக்கூடியவை ரெண்டுமே. இந்த பரதேவதை அப்படிங்கிற சப்தம் பிரம்ம வடிவமாக இழுக்கப்படுறது.
அதனால பரா பஷ்யந்தி மத்தியமா வைகரின்னு சொல்லக்கூடிய 4 விதமான வாக்குல பரா வாக்குன்னு சொல்றோமே, எல்லா வடிவமாகவும் பரதேவதை தான் இருக்கா. அதுல முக்கியமாக குலம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுஷும்னா நாடியில அங்கேருந்து உண்டாகக்கூடிய எந்த ஒரு ரூபம் இருக்கோ அதுக்கு பரா வாக்குன்னு சொல்லுவோம். அதையே தான் தேவி குலோல்லாச அப்படிங்கிறார். குல உல்லாசம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, 36 தத்துவங்கள் இருக்கு. இந்த 36 தத்துவஸ்வரூபமாகவும் 64 கலாஸ்வரூபமாகவும் எல்லாமுமே பரதேவதையே. இவைகள் எல்லாத்துக்கும் பேதமே இல்லை, ஒரே ஸ்வரூபந்தான் பரதேவதை. 4 ஆத்மவஸ்துவம் பரதேவதை. சர்வம் பிரம்மமயம்னு சொன்னதுக்கப்புறம் நான் அப்படிங்கிறது மட்டும் தனியாக எங்கே இருக்கு, அதுவும் பரதேவதை தான். அப்போ பிரம்மத்துக்கும் நான் ஏற்படக்கூடிய ஸ்புரணத்துக்கும் பேதமே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தில் பிரமாணமாக தந்திர பிரமாணத்தை எடுத்து காமிக்கிறார். ஆக மொத்தமாக இதிலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சப்த பிரபஞ்சமாக சகல மாத்திருக்கா ஸ்வரூபமாகவும் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய அகாராதி ஹகாராந்த வடிவமாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பராசக்தி காமகலைன்னு சொல்கிறோமோ அதுவும் நான் அப்படின்னு ஏற்படக்கூடிய ஸ்புரணமும் ரெண்டும் ஒன்னே. அதுக்கு பேர் பராகந்தா ஸ்வரூபம். பரபிரம்மஸ்வரூபத்துக்கே தான் நான் அப்படின்னு ஸ்புரணம் இருக்கக்கூடிய பராகந்தா ஸ்வரூபம். இவைகளில் பேதமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறார். ரொம்ப அற்புதமான ரொம்ப ஆழ்ந்த கருத்து உள்ளது. ஜாகிரதையாக புரிஞ்சுக்கணும். குரு கிருபையில் எல்லாருக்கும் இந்த அனுபவமானது ஏற்படணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அடுத்த ஸ்லோகத்தில் ஸ்ரீசக்கரத்தை பற்றி அதனுடைய ஸ்வரூபத்தையும் அதனுடைய அதிஷ்டான சக்திகளை பற்றியும் சொல்ல போகிறார். இதை அடுத்த அவகாசத்தில் மேலே பார்ப்போம். ஓம் சகனோ பவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.